ஹாய் அண்ட் ஃபைனலி என்னோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெசிபி பார்க்கலாமா? எப்பயும் போல ஒரு தோசை சாப்பிடாம ஈஸி ஹெல்தி அண்ட் டேஸ்டி பன்னீர் தோசை தான் பார்க்க போகிறோம். பன்னீரை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு மசாலா அரைக்க 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 மிளகா வத்தல். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து வாட்டர் சேர்க்காம பொடியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆனியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கட் பண்ண ஆனியன், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நம்ம சமைக்கும் போது தான் பார்த்தா நம்ம தேவைப்படுற எந்த பொடியுமே இருக்காதுல்ல, அது இந்த வீட்டில் தான் நடக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டு, கிரைண்ட் பண்ண பவுடர் சேர்த்துட்டு சாட்டே பண்ணிட்டு கட் பண்ண பன்னீர் சேர்த்து 5 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு தோசை கல்லில் 2 கரண்டி மாவு ஊற்றி தோசை ஊற்றிட்டு ஒரு பக்கம் பன்னீரை மட்டும் வச்சுட்டு மேலே சீஸ் தூவிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் இந்த ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்படியே தோசையை திருப்பி போட்டு சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பன்னீர் ரோஸ்டோட டேஸ்ட் இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா ஹோட்டல்ல எப்படி இந்த பன்னீர் ரோஸ்டோட விலை எப்படியும் மினிமம் 100-120 இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல செஞ்சா அந்த 120 வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரை யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு. என்னோட வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல நேம் கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.